துலா ராசியில் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்திற்கான குரு பெயர்ச்சி என்னென்று பார்ப்போம். திடீரென்று இவர்களுக்கு வீடு, வேலை, பணி செய்யும் இடங்களிலும் வியாபாரம் போன்றவற்றில் மாற்றங்கள் ஏற்படும் ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கக்கூடும். எனவே மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் கலந்து ஆலோசித்து மூத்தோர்கள் அனுசரணை, அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை பெற்று செயல் வடிவாற்றம், செயலில் மாற்றங்கள், முடிவெடுப்பதில் இருக்கும் சிக்கல்களை தவிர்ப்பது அநேக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை பயக்கும். சிலருக்கு வேலையில் மாற்றம், வீடு மாற்றம், இருப்பிட மாற்றம், ஊர் விட்டு ஊர் செல்லுதல், வெளிநாடு செல்லுதல், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்ற வகையில் குடும்பத்தை விட்டு சிலர் பிரியக்கூடும். சிலருக்கு நகைகள் திருடு போகுதல், சிலருக்கு பொருள்கள், அதாவது பிரயாணத்தில் உடைமைகள் தவறவிடுதல், கவனக்குறைவு ஆகியவற்றால் இவர்களுக்கு இந்த ஆண்டு சில சிக்கல்களும் ஏற்படக்கூடும். பிரயாணம், வாகனம் ஓட்டும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருத்தல் அவசியம். இவர்களுக்கு வாகன கண்டம், வாகனத்தால் வீண் செலவுகள், இதனால் உடல் பாதிப்பு, ஆரோக்கிய குறைபாடு போன்றவையெல்லாம் சம்பவிக்கலாம். நெடுநாள் இழுபறியாக இருந்த வழக்குகளில் சிலருக்கு வெற்றி வாய்ப்பு கிட்டும். சிலருக்கு உடல் உபாதை, கர்ப்பப்பை பிரச்சனை, பெண்களுக்கு குறிப்பாக ஆபரேஷன், கர்ப்பப்பை நீக்குதல் போன்றவையும், செயற்கை கருவூட்டல் போன்றவையும் செய்யக்கூடும். அவசர மருத்துவ செலவுகளுக்கு பண ஒதுக்கீடு செய்து பாதுகாப்பாக இருங்கள். புதிய வீடு, மனை, நிலம் போன்றவற்றில் யோகம் தென்படுகிறது. நண்பர்கள் அவசர ஆலோசனை, அவசர உதவிக்கு அவர்கள் உங்களுக்கு உதவிகள் புரிந்து நீங்களும் அவர்களுக்கு உதவிகள் புரியக்கூடும். வேலையால் வேலை சங்கடம், வேலையில் பணிச்சுமை ஆகியவற்றால் உடல் அசதி, மறதி, உடல் சோம்பல் போன்றவையெல்லாம் ஏற்பட்டு வேலையிலும் பணி செய்யும் இடத்திலும் குடும்பத்திலும் தடைகள், தாமதங்கள், தடுமாற்றங்கள் என்று பல வகை இன்னல்கள் இந்த குரு பெயர்ச்சி உங்களை ஒரு வழிப்படுத்திவிடும். மூத்தோர்கள் இருப்பினும் மூத்தோர்கள் உதவி, ஆலோசனையால் சில லாபங்களும் கிட்டக்கூடும்.